டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். தேர்வுக்கும் தேர்வு முடிவுகளுக்குமான இடைவெளியை குறிப்போம், விரைவில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவோம். அதற்கான ஏதாவது ரெகுலேஷன்? இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியலும் நம்ம அட்வான்ஸாகவே மூவ் பண்ணிட்டோம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த முறை நம்ம தேர்வு நடவடிக்கை எல்லாத்தையுமே முழுமையாக வீடியோ எடுக்க சொல்லியிருக்கோம். அந்த முக்கிய கட்டங்கள் எல்லாத்துலேயுமே இங்கே வீடியோகிராஃபர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தேர்வாணையத்தில் நியமிக்கப்பட்ட வீடியோகிராஃபர். அவர் ஒவ்வொரு கட்டத்தையும் அங்கேயே இருந்து அதை கேப்சர் பண்ணுறாரு. அதனால இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி எல்லா மையங்கள்லையும் நம்ம மருத்துவ உதவிக்கான ஏற்பாடு, கரண்ட் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு, அது மாதிரி பேருந்து வசதி மாணவர்கள்லாம் ஈஸியாக வந்து சேரும்னு சொல்லிட்டு அதுக்கான வசதி எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த தேர்வுகளை கண்காணிக்கிறதுக்காக டெப்டி கலெக்டர் லெவலில் நம்ம மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம். பறக்கும் படையும் இயங்கிட்டு இருக்கு. அதுபோல் டிஎன்பிஎஸ்சி சார்பில் ஒரு அதிகாரி இங்கே எப்பவுமே இருக்காரு. ஒவ்வொரு மையத்திலும் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம நோட்டீஸ்க்கு வரல. ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கு. பணியிடங்கள் நமக்கு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக செலக்ட் பண்ணுறோம். இப்போ சில பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். சிலது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அல்லது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்குது. அதில் டிஎன்பிஎஸ்சி ஒரு குறிப்பிட்ட நம்பர் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அதற்கான எல்லா திட்டமிடல்களும் நம்ம சிறப்பாக செய்து அதற்கான முன் நடவடிக்கைகள், அதே மாதிரி தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பரீட்சைக்கு பின்னாடி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பல கட்டங்கள் இருக்கு. எல்லாமே நம்ம திட்டமிட்டபடி போயிட்டு இருக்கு. எந்த விதமான தொய்வும் இதில் இல்லை. குறிப்பாக 2000க்கும் மேற்பட்ட பணியிட காலிப்பணிகள் தான் இருக்குது. 7 லட்சத்துக்கு மேலே எழுதுறாங்க. லாஸ்ட் டைமும் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ஆன்சர் சீட்டை வேலிட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் சீட் அந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்தது. அதனால் டிலே ஆகிட்டு போகுது. இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்? அதாவது நமக்கு காலி இடங்கள் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் தேர்வு எழுதுறாங்க. ஆர்வத்தோட முன் வந்து தேர்வு எழுதுறாங்க. அதனால நம்ம எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கு. இந்த இதில் திருத்துறதுங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் பணி. அது நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும். எல்லாமே நம்ம பல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நம்ம ஆன்சர் ஷீட்டில் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு திருத்துறதுக்கு கொஞ்சம் நடைமுறையில் டைம் ஆகும். அதனால தான் நம்ம ஒரு வழக்கமாக 2 மாதம் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இதுக்காக ஒரு 2-3 பிரத்யேக ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம். கூடுதல் அந்த ஸ்கேனிங் மெஷின்ஸ், கூடுதல் அந்த பயிற்சி பெற்ற நிபுணர்கள் அவங்களெல்லாம் நம்ம நியமிச்சிருக்கோம். அதனால விரைவாக நம்ம முடிவுகளை போட முடியும்னு நான் நம்புகிறேன். எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. நம்ம இப்போ நானே அதை நேரடியாக கண்காணிச்சிருக்கேன். விரைவில் அது வெளியிடப்படும். டிலே ஆகாது. நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. நமக்கு நம்பர் அது அப்ளிகன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு அத்தனை ஓஎம்ஆர் ஷீட் நமக்கு வரும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டெய்லி நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ நம்ம அதுக்காக கூடுதல் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். கூடுதல் மெஷின்ஸ் போட்டு கூடுதல் நிபுணர்களையும் நம்ம போட்டிருக்கோம். அது விரைவாக நடந்துட்டு இருக்கு. நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக விரைவில் சொல்கிறோம். கணக்கர் பணிக்கான நம்ம எடுத்துருக்கோம். அந்த சிஏல வந்து இணைத்தன்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ்லாம் வந்தது. அந்த இணைத்தன்மை சம்பந்தமாக இன்னமும் ரெகுலேட் பண்ணி சம்பந்தமாக அறிவிப்பிட வாய்ப்பு இருக்கு. அதாவது ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் வாங்கணும். சில மாணவர்கள் வந்து இப்போ காமர்ஸ்னா அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிகாம்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரியும். பிகாம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அல்லது பிகாம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கலந்து ஒரு புது சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா அது நம்ம சர்வீஸ் ரூல்ஸ்ல அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காது. எனவே அதுக்காக அந்த இணை சான்றிதழ் சொல்லிட்டு வாங்கணும். அதுக்கு ஒரு குழு இருக்குது. உயர் கல்வித்துறையில் அந்த குழு இருக்குது. அந்த குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நான் பேசியிருக்கேன். நம்ம அது கூட அவங்க கூட கலந்து ஆலோசித்து அந்த விரைவாக அந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம வழங்கிட்டோம்னா அந்த மாணவர்களும் இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கை நாங்கள் தொடர்ந்து க்ளோஸாக எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் இன்று நடைபெற்று வரும் நிலையில் தேர்வுகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து டிஎன்பிஎஸ்சியின் தலைவர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசியதை தற்போது கேட்டோம். முழு செய்தி தொகுப்பை பின்னர் பார்க்கலாம்.